வணக்கம் எல்லாருக்கும். என்னென்னு சொன்னால், இந்த வீடியோக்களை பார்த்து ஆதரவு தந்து கொண்டிருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும், முக்கியமாக டாக்டர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் ஆதரவாளர்களுக்கும் பெரிய நன்றி. ஏன்னா நீங்கள் திறந்து 2-3 நாள்லேயே பெரிய ஒரு சப்போர்ட் எனக்கு தந்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு விஷயம் இதில் இருந்து தெரியுது என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு பொய்யை ஆதரிக்கிறதுக்கு 1000, 2000, 10,000 என்று கூட்டம் கூடலாம். ஆனால் உண்மையை ஆதரிக்கிறதுக்கு ஒரு 100 பேர் இருப்பாங்க. அந்த வகையில் உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நாங்கள் கதைக்கோணம், ஒரு தெளிவுபடுத்தலை மக்களுக்கு நாங்கள் கொடுக்கணும். டாக்டர் சம்பந்தமான விஷயத்தில் இந்த வைத்தியருடைய வருகைக்கு பிறகு, டாக்டர் வருகைக்கு பிறகு இந்த சாவச்சேரி வைத்தியசாலையில் டாக்டர்கிட்ட இந்த வைத்தியசாலை சம்பந்தமான ஊழல்களை கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஆதரவு அளித்த மக்கள் கூட்டத்தில் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற முன்னாள் போராளிகள், அடுத்தது புலம்பெயர்ந்து வாழுகிற தமிழர்கள ஆதரவு பெரிய அளவில் இருந்தது. இப்போ அது இந்த காலப்பகுதியில் குறைஞ்சிருக்கா கூடியிருக்குதா என்ற விஷயம் அது இன்னொரு தேர்தல்கள் வரையக்க அல்லது அவையின் ஆதரவுகளை அவை வெளிப்படுத்த தெரியும். ஆனால் நிறைய விமர்சனங்கள் இருக்குது. இப்போ அந்த விமர்சனங்கள் இதால் உருவாகுது. உண்மையிலேயே வைத்தியர் இந்த புலம்பெயர் மக்களை ஏமாற்றி இருக்கிறாரா, அல்லது புலம்பெயர் மக்கள் ஏமாந்திருக்கிறார்களா என்ற விஷயத்தை நாங்கள் உண்மையாகவே தெளிவுபடுத்தணும். அதை பற்றி நாங்கள் சிந்திக்கணும். ஏனென்று சொன்னால், சில விஷயங்களை நாங்கள் புரிஞ்சு கொள்கிற விதத்தில் தான் இருக்குது. இப்போ நான் இதிலிருந்து தண்ணி குடிச்சு கொண்டிருக்கிறேன். நாளைக்கு இந்த வீடியோவை துண்டா வட்டி மது போதையில் கதைக்கிறாருன்னு சொல்லி ஒரு வீடியோவை போடலாம். இப்போ கையில் தண்ணி போத்துடலான் இருக்குது. ஆனால் இந்த கையில் கிளாஸையும் வச்சு செய்கிறதுக்கு நிறைய வித்துவான்கள் இருக்கணும். நிறைய பேர் அதை செய்திருக்கணும். இதனால் இப்போ நாங்கள் குறைஞ்சி போகிறதில்லை. ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குற பார்வை என்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு இடத்தை இருந்து கதைச்சு கொண்டு இருக்கிறாங்களேண்டா அதை கள்ளக்காதலன்று கதைக்கிறதுக்கும் ஆக்கள் இருக்கணும். ஆனால் அவங்க கதைச்சது வேறு ஒன்றா இருக்கும். அல்லது ஒரு அண்ணாவும் தங்கச்சியுமா இருக்கும், ஒரு அக்காவும் தம்பியுமா இருக்கும், அல்லது தாயும் மகனுமாக இருக்கும். அதை கூட பிள்ளையா சித்தரிக்கிற சமூகம் தான் எங்களோட தமிழ் சமூகம். அந்த வகையில் இப்போ பெரிய ஒரு விமர்சனம். இப்போ புலம்பெயர் மக்கள்லாம் அவரை ஆதரித்தது கூட, ஆனால் இன்றைக்கு அவருக்கு அந்த ஆதரவு இல்லைன்றது. இப்போ இதில் ஒரு தெளிவுபடுத்தல் ஒன்று செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால், புலம்பெயர் மக்கள் உண்மையாகவே டாக்டரை ஆதரித்தவை, நிறைய எதிர்பார்த்தவை. இப்போ புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்களுடைய மனசில் ஒரு மென்டாலிட்டி ஒன்று இருக்குது. அவையோட மனசில் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ எல்லாருமே இப்போ வந்தாக்கள் 2-3 வருஷம், இங்கே 5-6 வருஷம் இப்போ என்னமாதிரி வந்துட்டு ஒரு யூடியூப்பை திறந்து கருத்து சொல்கிற ஆக்களை பற்றி நான் கதைக்கல. ஆனால் புலம்பெயர் தேசத்தில் வந்து பல வருடங்களாக இந்த அடிபாடுகளுக்கு, யுத்தங்களுக்கு, தேசிய தலைவர் இருந்த காலத்திலேயே இந்த போராட்டங்களுக்கு உதவி செய்ய நிறைய பேர் டாக்டரை வருகையை எதிர்பார்ப்பு கொஞ்சம் வித்தியாசம். என்னென்னு சொன்னால், அவை எதிர்பார்த்தது டாக்டர் வந்த உடனே தமிழீழத்தை பெற்றுத்தரணும், அல்லது இவர் தேசிய தலைவர் மாதிரி அடிபடணும், அப்படியே ஒரு தாகம். அது தவறானது இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய காலம், அதாவது கள நிலவரத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இப்போ இலங்கையில் இருக்கிற கள நிலவரம் இப்போ தமிழீழத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கோ, அல்லது தமிழர்கள தேவை இப்போ என்ன, தமிழ் தேசியத்தை நோக்கி நிலத்தில் இருக்கிற தமிழர்கள வாழ்க்கை போய்கொண்டிருக்கா, அல்லது அன்றாடம் நாங்கள் என்னத்தை சாப்பிடுவோம், என்ன குடிப்போம், அன்றாடம் எங்களோட தேவைகள், எங்களோட கல்வி, எங்களோட மருத்துவம், எங்களோட பொருளாதாரம் இதை பற்றி போய்கொண்டிருக்குதான்ற ஒரு கேள்வி எங்கள்கிட்ட இருக்கணும். இப்போ புலம்பெயர் தேசத்தில் இருந்து நாங்கள் அந்த அடிபாட்டு நேரம் நாங்கள் யோசித்து கொண்டு வந்திருப்போம் எங்களோட தமிழில் தாகத்தோடு. ஆனால் இன்றைக்கு நிலத்தில் இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால், நான் இன்றைக்கு என்ன சாப்பிடுவேன்ன்றது தான். நாளைக்கு என் பிள்ளைக்கு மருந்தெடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு காசு தேவைன்றது தான்.
இப்போ அன்றைக்கு நாங்கள் வரையக்க ஒரு சோடா வந்து, அதாவது ஒரு ஜூஸ் வந்து குடிக்கிறதா இருந்தால் 5 ரூபா 6 ரூபாவோட குடிச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கு 650 ரூபா 750 ரூபா வேணும் ஒரு பெப்சியோ கொக்கோ கோலாவோ. அதுவும் எனக்கு தெரியலை சரியா, இப்போ விலை கூட்டிகிட்டோ தெரியலை. 1000 ரூபாய்க்கிட்ட வேணும் ஒரு ஜூஸ் வாங்கி குடிக்கிறதுக்கு. அப்போ அன்றைக்கு இருந்த மனநிலையோடையும் அன்றைக்கு இருந்த தாகத்தோட இப்போ தமிழ் தேசியத்தை எதிர்பார்க்கறது வந்து ஒரு குற்றமோ அல்லது அதை எதிர்பார்க்கக்கூடாதோ, அது தேவையில்லாத ஒரு விஷயமோ இல்லை. அது வந்து கட்டாயம் தேவை. டாக்டரும் வந்து தன் வீடியோக்களில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறார், தமிழ் தேசியம் என்ற உயிர். ஆனால் அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு முதல் இன்றைக்கு எங்களோட நாட்டில் எங்களோட மக்களுடைய தேவைகள் வந்து பூர்த்தி செய்யப்படணும். உடுப்பி ஒரு நடனம் ஆடுற கலைஞனுக்கு வந்து அவர் டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து அதுக்குரிய உடுப்போ அதுக்குரிய அந்த ஆபரணங்களோ இல்லாமல் டான்ஸ் ஆடினா அந்த டான்ஸை பைத்தியக்காரர் ஆடுற டான்ஸ்ன்னு தான் சொல்லுவினோம். அதை மாதிரி தான் இந்த ஸ்ரீதரன், கயேந்திரகுமார், இந்த மணிவண்ணன், இந்த உமாகரன், ராசையா இப்படியான ஆக்கள்ற தமிழ் தேசியம் இருக்குது. அதை புரிஞ்சு கொள்ளணும். இப்போ ஊரில் இருந்து கொண்டு 2 பதாதையையும் பிடிச்சு கொண்டு அரசாங்கத்துக்கு எதிராக போராடுவோம், தமிழ் தேசியம் எங்கடா மூச்சண்டு கதைக்கிறதால தமிழ் தேசியம் கிடைக்க போகிறதில்லை. இப்போ வைத்தியர் அர்ச்சுனாவை நிறைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகள் இன்றைக்கு விமர்சிக்கிறதுக்கு காரணம் அப்படி ஒரு பதாதையை தூக்கி கொண்டு அவர் நிற்கலைன்றது தான். உண்மையான யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ளணும். அப்படி ஒரு பதாதையை தூக்கி கொண்டு நிற்கிறதால தமிழ் தேசியத்தை சிங்கள பேரினவாத அரசாங்கம் கொடுக்க போகிறது இல்லை. உண்மையாகவே தமிழ் தேசியத்தை நோக்கி நாங்கள் போகணுமா இருந்தால் முதலாவது நாங்கள் நல்ல உடுப்பு போடணும், நல்ல கல்வித்தகம் எங்களுக்கு இருக்கணும், எங்களோட மருத்துவம் பொருளாதாரம் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு தமிழினமாக எங்களோட இனம் மாறணும். இப்போ நாங்கள் உண்மையாகவே சொல்ல போனால் நான் ஒரு ப்ராக்டிக்கலாக கதைக்கிறாள். எனக்கு வந்து இந்த நான் என்ன சொல்கிறது, பெரிய ஒபிஷியலாக கோட் சூட் போட்டு இந்த பெரிய தமிழ்லாம் கதைக்க தெரியாது. ஆனால் என்ன மாதிரி ஒரு ஏழைகள், என்ன மாதிரி ஒரு பாமர மக்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய அரசியலை விளங்கப்படுத்துகிற அளவுக்கு கொஞ்சம் எனக்கு தெரியும். இப்போ எனக்கு வந்து படுக்கிறதுக்கு பாய் இல்லாமல் நான் வந்து ஏசி ரூம் கேட்கலாது. அதை மாதிரி தான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம்ன்றது வந்து எங்களோட இலக்கு, தமிழ் தேசியம்ன்றது வந்து எங்களோட உயிர் மூச்சு. ஆனால் அதை அடைகிறதுக்கு வந்து முதலாவது நான் எழும்பி நிற்கணும். எழும்பி நின்று நடந்து நான் சாப்பிட்டு நான் உயிரோடு இருந்தால் தான் அந்த தமிழ் தேசியத்தை நான் அனுபவிக்கலாம். அப்போ சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் தமிழ் தேசியத்தை நான் பெறணும்னு சொல்லி இந்த கயேந்திரகுமார் மாதிரி ஒரு கிழமைக்கு இலங்கையில் நின்று போராடுறது, சிறுதரன் மாதிரி ஒரு கிழமைக்கு அங்கே இருந்து போராடுறது, பிள்ளைகளையும் குட்டிகளையும் மனசிமாரையும் கொண்டே வெளிநாடுகளில் இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி வெளிநாடுகளில் செட்டில் ஆக்கி போட்டு இவன் இங்கேருந்து கத்துவினம் ஒரு பிரச்சனை வர போண்டேக்க செல்வராச கயேந்திரன் வெளிநாட்டுக்கு யுத்த காலத்தில் தப்பி ஓடின மாதிரி ஓடி போட்டு இப்போ வந்து தலைவர் தான் என்ன போக சொன்னவர், இயக்கம் தான் என்ன போக சொன்ன மாதிரி ஒரு கதையை விட்டுட்டு இருக்கலாம். அப்படி டாக்டர் அர்ச்சுனா செய்ய மாட்டார். அப்போ புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகள் ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கி கொள்ளணும். அந்த களத்தில் நிற்கிறவருக்கு தான் தெரியும் அந்த நிலத்தில் என்ன விதையை இப்போ போடணும்னு சொல்லி. இப்போ நாங்கள் வந்து அந்த காலத்தில் இருந்த மாதிரி ஒரு கள சூழல், அன்றைக்கு தேசிய தலைவர் இருந்தவர், அன்றைக்கு தேசிய தலைவர்கிட்ட படை இருந்தது, அன்றைக்கு அவைய கையில் ஆயுதம் இருந்தது, அந்த ஆயுதங்களை வச்சு அவைகள் வந்து போராடினவை. அப்போ ஒரு பிளம் இருந்தது அங்கே புலத்தில் நிலத்தில் வந்து இலங்கையில் வந்து ஒரு பிளம் இருந்தது, எங்களுக்கு ஒரு நல்ல பெரிய கட்டமைப்பு இருந்தது, அடித்து பிடிப்பாங்களன்னு நம்பிக்கை இருந்து அந்த நேரம் நாங்கள் இங்கே இருந்து அதுக்குரிய ஆதரவை கொடுத்தோம். இப்போ வந்து அப்படி ஒரு கட்டமைப்பு அங்கே இல்லை. ஒரு அர்ச்சுனா ராமநாதனால் எத்தனை டக்ளஸ் தேவானந்தாவால் அனுப்புகிற பொம்பளைகளை விரட்டலாம், துவக்கெடுத்து காட்டலாம். இப்போ அந்த பெண்ணுக்கு கூட இயக்க பாட்டை போட்டு வீரப்பெண்ணு போட்டு டிக்டாக் செய்து கொண்டிருக்கிற சமூகத்தில் தான் டாக்டர் அர்ச்சுனா வந்து அரசியல் செய்கிறார். அப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது, இப்போ அங்கே வந்து ஒரு சரியான அதிகாரத்தை பெற்று சரியான ஒரு இடத்துல இருந்தால் தான் அங்கே வந்து நாங்கள் நினைக்கிற தமிழ் தேசியத்தை பற்றி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரலாம். இப்போ புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்கள் வைத்தியர் அர்ச்சுனாவோட அரசியலை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும். இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். சும்மா நாங்கள் ஃபோனை ஆன் பண்ணி வச்சு போட்டு கதைக்கிறதால அவரை விமர்சிக்கிறதால சிறுதரனோ கயேந்திரகுமாரோ வந்து நாளைக்கு அங்கே இருக்கிற எங்களோட உறவுகளுக்கு ஒரு பிரச்சனைன்னா போய் நிற்க போகிறதில்லை. அவங்க செய்யக்கூடியதாக அந்த பிரச்சனையை எடுத்து 2 நாள் அரசியல் செய்வாங்க. இப்போ ஒரு பாடகர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துடுறானே, அவரை பற்றி நான் கதைக்க வரையில்
அவர் ஒரு திறமான ஆளோ அல்லது அவற்ற நல்ல விஷயமோ கெட்ட விஷயத்தையோ நாங்கள் கதைக்க வரையில. எங்களுக்கு ஒரு மனுஷற்ற தனிப்பட்ட வாழ்க்கையை தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த பாடகரை பார்த்தீங்களா, இப்போ அந்த பாடகரை பற்றி இவங்க இனி கதைக்க மாட்டாங்க. ஏனெண்டா அவர் ஜெயிலுக்கு இருந்திருந்தால் கதைச்சு கொண்டு இருந்திருப்பாங்க. ஏனெண்டா அது அரசியல், தமிழ் தேசியம் அப்படி இப்படின்னு கதைக்கணும். அதுக்கு உண்மையாக இந்த வகையில் என்பிபி அரசாங்கத்தையும் டாக்டர் அர்ஜுனாவையும் பாராட்டணும். என்னென்னு சொன்னால் அவங்களே என்பிபி அரசாங்கமே உள்ளே தூக்கி போட்டுட்டு வெளியெடுத்து விட்டுடுது. அதுக்கு டாக்டரும் கொடுக்க வேண்டிய இடத்துல குரல் கொடுத்தவர். அவர் கொண்டு அங்கே சிறைச்சாலைக்கு முன்னால் நின்று 2 சட்டத்தரணியை அவர் நினைச்சிருந்தால் செய்திருக்கலாம். பக்கத்திலே ஒரு சட்டத்தரணி இருக்கிறா, நாங்கள் போய் ஆஜராகினாங்கள், சங்கீதனுக்காக குரல் கொடுத்துருக்குறோம்ன்ற ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போயிருந்தால் எல்லாரும் தூக்கி கொண்டாடி இருப்பினோம். ஆனால் அவர் யதார்த்தத்தை கதைச்சவர். தேவையில்லா வேலைக்கு போகாதேங்கோ, இது ஒரு பாட்டை பாடி போட்டு அந்த இளைஞர் சமுதாயத்தை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சி அவன் தான் நாங்கள் அடி வாங்க போகிறாங்க, அவங்களாம் நாங்கள் துன்பப்பட போகிறாங்க. அப்போ புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்களுடைய மன விருப்பத்தின்படி இலங்கையில் அரசியல் செய்யலாம். அதான் புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ அதான் உண்மை. நீங்கள் கோவிச்சாலும் கோவிக்காட்டியும் அல்லது ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டியும் இங்கே நினைக்கிறத அங்கே அரசியலாக செய்யலாது. அங்கே செய்கிற அரசியலை ஊக்குவிக்க இயலுமென்று சொன்னால் ஊக்குவிங்க. அதான் இப்போ என்ன பிரச்சனைண்டா, கயேந்திரகுமார் மாதிரி உங்களை காட்டுறதுக்கு அர்ச்சுனா ராமநாதனால் முடியாது. அவர் ஒரு யதார்த்தவாதி. அவர் நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்களை தான் சொல்லுவார், நடைமுறைக்கு சாத்தியமான விடயங்களை தான் கதைப்பார். அதுதான் அவருடைய பொலிசி, அவருடைய அரசியலாக தான். இப்போ அவர் ஏமாத்துறதுண்டா புலம்பெயர் மக்களை வடிவாக ஏமாற்றி நிறைய நிதியையும் வசூலித்து அவருக்கு பெரிய ஒரு கூட்டத்தையும் சம்பாதிச்சிருக்கலாம். அந்த காலப்பகுதியில் எல்லாரும் அவற்றை வாய்ப்புல எண்ணம் அப்படி இல்லை. அவற்ற கொள்கையில் அவர் உறுதியாக இருக்கிற. இப்போ கயேந்திரகுமார் பொன்னம்பலம் மாதிரி அவர், அதுக்கு பிறகு நான் ஒரு வீடியோ போடுறேன், 2022 காலப்பகுதியில் அது பாராளுமன்ற கன்சார்ட்லேயே பதிஞ்சிருக்கான். டாக்டர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்னென்னு சொன்னால் அந்த அரசியலை, அதாவது அந்த தெல்லிப்பட வைத்தியசாலையை மத்தியில் கொண்டே இணைக்கிறதுக்கு இவர் பாராளுமன்றத்தில் கதைச்சிருக்கார். ஆனால் இன்றைக்கு அதே விஷயத்தை டாக்டர் சொல்லியிருக்க அது தமிழினத்துக்கு துரோகம் செய்கிறன்ற போர்வையில் இந்த சைக்கிள் கட்சி வேலை செய்யுது. இப்போ யோசித்து பாருங்க, எவ்வளவுக்கு இவங்கட சுத்தமாத்து வேலை. காலங்காலமாக இந்த தமிழ் தேசியத்தை பேசி புலம்பெயர் மக்களை ஏமாத்துறாங்க. ஒரு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறார்கள், தயவு செய்து விளங்கி கொள்ளுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இலங்கையில் அரசியல் செய்யக்கூடிய காலநிலை இப்போ இல்லை. இப்போ தேவை, அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படணும் அங்கே இருக்கிற மக்களின். இப்போ நீங்கள் மாமா சித்தப்பா பெரியப்பா இங்கே இருந்து எடுத்து சொல்லேக்க அங்கே இருக்கிறவன் ஓமோமெண்ட்டு தான் கேட்பாங்க. அவங்களுக்கு தேவை நல்ல உடுப்பு போடணும், நான் நாகரிகமாக வாழணும், நல்லா சாப்பிடணும், அண்டண்டாடைக்கு எந்த தேவைகளை சந்திக்கணும். இதுக்கு தான் அந்த ஜனம் போராடி கொண்டிருக்கு. ஆகவே இப்போ நீங்கள் அதை ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். இங்கே இருந்து பயன் பண்ணுற ஒரு அரசியலை வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அங்கே செய்யலாது. இதுதான் யதார்த்தம். நீங்கள் ஆதரித்தது உண்மை, நீங்கள் வரவேற்றது உண்மை, நீங்கள் டாக்டருக்கு சப்போர்ட் பண்ணது உண்மை, இப்போவும் சப்போர்ட் பண்ணுறது உண்மை. இனியும் எத்தனை பேர் டாக்டருக்கு எதிராக வீடியோ போட போகிறாங்களோ தெரியாது. ஆனால் ஒரு விஷயம், அந்த சூழ்நிலை, இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அரசியல் இலங்கையில் செய்யக்கூடிய காலப்பகுதி இப்போ இல்லை. அவர் ஒரு அமைச்சராகவோ அல்லது ஒரு முதலமைச்சராகவோ இருந்தால் நீங்கள் இந்த கேள்விகளை கேட்கலாம். இப்போ அவர் இருக்கிறதோ எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர், அவ்வளவுதான். அப்போ அவர் இப்போ செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால், ஒரு அமைச்சராகவோ அல்லது ஒரு முக்கியமான இடத்துக்கு அதிகாரத்தை கையில் வச்சு கொண்டு செய்யக்கூடிய வேலையை தான். கடைசி கயேந்திரகுமார் பொன்னம்பலமோ ஸ்ரீதரனோ அமைச்சராக போகிறது இல்லை. அமைச்சராகினாலும் இப்போ கயேந்திரகுமார் பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார்கிட்ட அல்லது ஸ்ரீதரன் ஆதரவாளர்கள் உண்மையாக கோவிப்பீங்க. கடைசி மட்டும் அவன் அமைச்சராக போகிறது இல்லை. தண்ணியை குடிச்சிட்டு வீடியோவை கேளுங்கோ. என்ன பிரச்சனைண்டா, ஸ்ரீதரன் அமைச்சர் ஆகினா ஸ்ரீதரன் சொல்ல போகிற விஷயம் அரச உத்தியோகத்தரில் நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஏனெண்டா அவருக்கு அந்த அரச உத்தியோகத்தர்கள கெப்பாசிட்டி இவருக்கு இல்லை. கயேந்திரகுமார் சொல்ல போகிறது நான் லோயர். ஏனெண்டா அவர்கிட்ட சிசியன் சுகாஷ் இதைத்தான் சொல்லி கொண்டு தெரியார். ஐயாம லோயர்ன்னு தான் தையட்டிக்கிட்ட போய் நின்று சொல்லுவார். கோர்ட்ஸில் சொன்ன வரலாறு எனக்கு தெரியாது. நான் கோர்ட்ஸுக்கு போகிறதில்ல தானே, எனக்கு தெரியாது அவங்க எங்கே இருக்கிறாங்க கோர்ட்ஸ்லேண்டு, எந்த கோர்ட்ஸில் வாதாடுறவங்களும் எனக்கு தெரியாது. யாரும் தெரிஞ்சாக்கிட்ட தான் கேட்கணும்.
இவங்க கடைசி மட்டும் ஒரு அமைச்சராக போகிறது இல்லை. ஆனால் இப்போ டாக்டர் அரசியல் நகர்வு நான் அடுத்த ஒரு வீடியோ ஒன்று போடுவேன். இப்போ அரசியல் நகர்வு ஒரு பதவி, ஒரு ஆளுமையான பதவியை எங்களோட கையில் வச்சுருக்கணும். வச்சிருந்தா தான் ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்தலாம். இப்போ பாருங்க, இந்த சந்திரசேகர் நல்ல உதாரணம். ஒரு சிறுதரன் மாதிரி கயேந்திரகுமார் பொன்னம்பலம் மாதிரி ஒரு ஆட்களுக்கு அமைச்சு பதவி கிடைச்சா என்ன செய்வினம்ன்றதுக்கு நல்ல உதாரணம் தான் இந்த மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகர். அவர் ஒரு கடல் தொழில் அமைச்சர். இந்த அமைச்சு பதவி வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு கிடைச்சா அவர் என்ன செய்வாருன்னு நினைக்கிறீங்க? இந்த கடற்தொழிலாளர் பிரச்சனைக்கு ஒரு ரோலரை கொண்டு போய் நடுக்கடலில் கட்டி போட்டு அங்கே வச்சு லைவ் போடும் வந்தால் இந்தியா மீனவர்கள அத்துமீறல் அங்கே வச்சு நேவியோட போய் நின்று கொண்டு சொல்லுவார் கைது செய்வங்களேண்டு. இதுதான் ஒரு கடற்தொழில் அமைச்சராக வைத்தியர் செய்யக்கூடிய வேலை. சரியோ? அப்போ சந்திரசேகர் என்ன செய்கிறார்? நாங்கள் பேசுகிறோம், கொஞ்சம் இருங்களன். அவர் சொல்கிற வார்த்தை என்னன்னு சொன்னால், கொஞ்சம் பொறுங்கவன், இப்படித்தானே. இப்போ இப்படி கதைக்கிற ஆட்களை அமைச்சராக போட்டால் என்ன? இப்போ சிறிதரன் வந்து என்ன சொல்ல போகிறார்? நாங்கள் இந்தியா மக்களோட ஒரு நல்லுறவாக பேணணும். அப்போ இலங்கை மக்கள் என்ன சாகணுமா? ஒரு ஸ்போர்ட்டில் முடிவெடுக்க தெரியணும். என்னதான் நடந்தாலும், என்னதான் போனாலும் எந்த மக்களுக்காக அந்த இடத்துல குரல் கொடுக்க தெரியணும். அது நீங்களே சிந்திங்க. யாருக்கு ஏழுமண்டு? இப்போ புலம்பெயர் தேசத்து மக்கள் தயவு செய்து நீங்கள் இலங்கை அரசியலை, இலங்கை கள நிலவரத்தை புரிஞ்சு கொண்டு நீங்கள் வைத்தியர் அர்ச்சுனாவோட எதிர்க்கிறதோ ஆதரிக்கிறதோன்ற முடிவெடுங்க. இப்போ யாரையும் நான் வந்து திணிக்கிறேன். ஆனால் டாக்டர் அரசியலை என்னால் ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்ள முடியுது. அதை நான் இதில் சொல்கிறேன். வந்து கத்துறது குளறது அதெல்லாம் உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கு. வேண்டாம், நான் டாக்டரோட கதை கேட்கையும் எனக்கு நெடுக கதைக்க சந்தர்ப்பம் கிடைக்கிறேன். நானும் எடுத்து டிஸ்டர்ப் பண்ணுறேன். யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு நாங்கள் பேசாமல் நிம்மதியாக நித்திர விடலாம். இந்த வாசித்து கொமெண்ட் எழுதி கஷ்டப்பட்டு வெந்து வேகி எங்களோட வீடியோவை கட் பண்ணி மனத்தியால கணக்கில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. வாழ்த்துக்கள், தொடர்ந்து செய்யுங்க. இந்த அரசியல், அதாவது டாக்டர் அரசியலில் இருந்து நாங்கள் வந்து ஓட போகிறோம் இல்லை. என்னென்னு சொன்னால் உண்மைக்காக நாங்கள் நிற்போம். அது வந்து உண்மை தான் எப்பவும் வெல்லும், கொஞ்சம் தாமதமாக வெல்லும். இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மையான இலங்கை நிலவரம். இப்போ புலம்பெயர் தேசத்துலேருந்து தயவு செய்து விஷயம் விளங்காமல் கத்தாதீங்க. எல்லாரையும் சொல்லலை, நிறைய பேர் புரிஞ்சு கொண்டிருக்கிறீங்க. எல்லாரையும் சொல்லலை, கத்தி குளறி உங்களோட எனர்ஜியை வீணாக்காதீங்க. இப்போ வேலைக்கு போகிற நீங்கள் சிலர் வந்து ரிங்ஸ் பாவிச்சா கொஞ்சம் குடிச்சிட்டு நிம்மதியாக நித்திரையை கொள்ளுங்க. விடிய எழும்பி வேலைக்கு போங்க. நல்ல விஷயங்களை செய்யுங்க. அது உங்களோட உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். மிச்சம் ஃபுல்லாக கத்தி போட்டு விடிய எழும்பி வேலைக்கு போய் வேலை செய்கிற இடத்த டென்ஷன், அங்கே வந்து உங்களோட முதலாளிமார் உங்களை போட்டு வதைப்பாங்க. இப்போ நீங்களும் ஒரு நல்ல மனுஷனை இரவாக இருந்து டிக்டாக்ல அடி கேட்க அடுத்த நாள் செய்வினைன்றது இதுதான். அடுத்த நாள் என்னென்னா வேலைக்கு போகிற இடங்கள்ல ஒன்று நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களோட கிளியோன் வந்து உங்களை வதைக்கும், அல்லது உங்களுக்கு மேலே இருக்கிற செக் வந்து உங்களை வதைப்பார், அல்லது உங்களோட முதலாளிமார் உங்களை வதைப்பாங்க, அல்ல வீட்டை மனுஷி பிள்ளைகள் வந்து உங்களை வதைக்கும். ஏன் தேவையில்லாத கர்மங்களை தேடுறீங்க? அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்குது, மன்னிச்சு கொள்ளுங்க. தயவு செய்து நல்லதை சிந்திங்க, நல்லது நடக்கும். புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறார்கள் உண்மையாகவே உங்களுக்கு நல்ல மனசு இருக்குது, ஒரு தாகம் இருக்குது, ஒரு ஏக்கம் இருக்குது, எங்களோட நாட்டை குறித்து அக்கறை இருக்குது. இப்போ வேறு நாட்டுக்காரன் வந்து தன் நாட்டை பற்றி அக்கறை பண்ணுறதில்ல. அவன் ஒரு சிகரெட்டை பத்துவான், ஒரு தண்ணி அடிப்பான், போய் பேசாமல் படுத்துருவான். அது அவன் வந்து தன் வாழ்க்கை ஒரு ஷெடியூலில் வாழ்கிறான். ஆனால் எங்களோட மக்களில் ஒரு இன உணர்வு இருக்குது. எப்படி பாவிக்கணும், எங்கே பாவிக்கணும், என்ன செய்யணும், யாரோட நிற்கணும், யார் ஏமாத்துறான், யார் நல்லவன், யார் யதார்த்தத்தை கதைக்கிறான், இதை புரிஞ்சு கொள்ளாமல் கத்துறதால நீங்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகிறீங்க. தயவு செய்து மன உளைச்சல்லேருந்து வெளியே வாங்கும். நல்லது நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு யதார்த்தத்தை கதைக்கிற ஆளுக்கு, இப்போ டாக்டருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் சொல்லலை, நான் டாக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறேன். யதார்த்தத்தை கதைக்கிற ஒரு ஆளோட நில்லுங்க, நடக்கிறத சொல்கிற ஆளுக்கு செய்யுங்க. ஏதாவது உதவி செய்யாட்டியும் பிரச்சனை இல்லை, ஆதரவாக இருங்க.
இதுதான் நடக்குமென்று உண்மையை சொல்கிறாக்களோட பின்னுக்கு வாங்கும். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.